நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், நான் யாராவது திட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் யாரையாவது கோபத்துல சபிச்சிருந்தேன்னு சொன்னா, யாரையாவது நான் அடிச்சிருந்தேன்னு சொன்னா, அவருக்கு யாரை நான் திட்டினனோ, யாரை நான் சபிச்சனோ, யாரை நான் அடிச்சனோ, யாரை நான் துன்புறுத்தினோ, அவருக்கு அதை நீ அருளாக ஆக்கி வைத்து விடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அடுத்து சொல்லுவாங்களா, அது மட்டும் அல்லாமல் நாளை மறுமை நாளையில உன்னுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு இதை நீ காரணமாக அவருக்கு ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி துஆ செய்வாங்க. நாளைக்கு மறுமை நாளையில உன்னுடைய நெருக்கம் அவருக்கு கிடைப்பதற்கு நான் திட்டினது, நான் சபிச்சது, நான் அடிச்சது, நான் துன்புறுத்தியது, இதை அருளாக ஆக்கி அதை காரணமாக உன்னுடைய நெருக்கத்தை நீ அவருக்கு வழங்குவாயாக என்பதாக துஆ செய்வார்கள். இன்னும் சொல்லுவாங்களா, இறைவா, இதற்கு நீ மாற்றம் செய்து விடாது, உன்னிடம் இதை நான் ஒப்பந்தம் செய்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ